அன்பு குழந்தாய், சரியான நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் மட்டுமே மூழ்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை என்ற கப்பலை நீ காப்பாற்ற இயலும். நம்பிக்கை, ஈடுபாட்டுடன் கூடிய சிந்தனை கட்டாயம் கடவுளின் அருளை உனக்கு பெற்றுத்தரும். பலவீனமான எண்ணங்களை ஒதுக்கிவிடு. பிறகு பார் என்ன நடக்கிறது என்று பார். எளிதில் அறிய இயலாத விஷயங்களை எப்படி உனக்கு கிட்டச் செய்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்வாய். நீர்த்துளி துளியாகவே இருக்கும் வரை வெறும் நீர்த்துளிதான். பரந்த சமுத்திரத்துடன் கலந்த பிறகு அது துளியாக இருப்பதில்லை. ஒரு புதிய வடிவத்தையும் பெயரையும் பெற்றுவிடுகிறது. இனி அந்த துளி சமுத்திரம் என்றே அழைக்கப்படும். பிரம்மாண்டமான சமுத்திரம். நீயும் இப்படித்தான். தனியாக இருக்கும் வரை தனிமையை உணர்வாய், பலவீனமாக இருப்பாய். அன்பு, பிரார்த்தனை, தியானத்தின் மூலம் என்னுடன் இணையும் அதே கணம், நீ என்னுடன் கலந்துவிடும் அதே கணம் நீயும் என்னில் ஒரு பகுதியாகவே ஆகிவிடுகிறாய். சக்தி வாய்ந்த எனது அங்கமாகவே மாறிவிடுகிறாய் குழந்தாய். சின்னஞ்சிறு துளி பெரும் சமுத்திரமாக நானாக மாறிவிடுவது எத்தனை அழகான விஷயம்! உன் அடையாளத்தை இழந்து என்னுடைய வரித்து கொள்வது, உன்னை துளைத்து என்னை காண்பது எவ்வளவு எத்தனை அற்புதமானது! ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. जय गुरुदेव दत्ता।